நம்ம கால பைரவரை கோயில்ல போய் பூஜை பண்றதை விட நம்ம வீட்லயே அந்த பைரவருக்கு குளிப்பாட்டி அவருக்கு உணவு கொடுத்து எல்லாம் பண்ணும்போது இருக்கிற எல்லா தோஷத்தையும் பைரவர் தான் எடுத்துட்டு போறாரு. அப்போ அதுவே நம்மளுக்கு பெரிய ஒரு ரிலீஃப் கொடுக்கறாங்க அந்த நாய்க்கூட்டங்களை. அப்பம்போது நாய்களை எவ்வளவு பேணி பாதுகாக்கிறோமோ அந்த நாய்களுக்கு நம்ம எவ்வளவு செய்யறோமோ அவ்வளவுக்குள்ள உங்கள் தோஷங்கள் நீக்குகிறது. அதே மாதிரி நம்மளுக்குள்ள மரணங்களையும் கெடு சக்தியும் நாய் வாங்கி கொண்டு உயிரை இழந்துரும். எப்பவுமே நாய் வரம் கேட்குமா, என்ன இவ்வளவு பாதுகாக்கிறாங்க, எனக்கு இவ்வளவு சோறு போடுறாங்க, இந்த குடும்பத்துக்கு மட்டும் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யமன் வந்தா கூட முதல்ல என் உயிரை எடுத்துக்கோ, உனக்கு ஒரு உயிர் காணிக்க தானே வேணும், அது என்ன எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அதுவே வாங்கி உயிரை கொடுத்துட்டு அந்த குடும்பத்தை வாழ வச்சுட்டு போமா. அவ்வளவு வலிமையான அந்த நாய்க்கு கடவுள் அவ்வளவு பெரிய சக்தி கொடுத்திருக்காங்க. அந்த நாய்கள் அந்த வீட்டுக்கு மிகப்பெரிய பாதுகாவலன். நம்ம கால பைரவரை கோயில்ல போய் பூஜை பண்றதை விட நம்ம வீட்லயே அந்த பைரவருக்கு குளிப்பாட்டி அவருக்கு உணவு கொடுத்து எல்லாம் பண்ணும்போது இருக்கிற எல்லா தோஷத்தையும் பைரவர் தான் எடுத்துட்டு போறாரு. அப்போ அதுவே நம்மளுக்கு பெரிய ஒரு ரிலீஃப் கொடுக்கறாங்க அந்த நாய்க்கூட்டங்களை. அப்பம்போது நாய்களை எவ்வளவு பேணி பாதுகாக்கிறோமோ அந்த நாய்களுக்கு நம்ம எவ்வளவு செய்யறோமோ அவ்வளவுக்குள்ள உங்கள் தோஷங்கள் நீக்குகிறது. அதே மாதிரி நம்மளுக்குள்ள மரணங்களையும் கெடு சக்தியும் நாய் வாங்கி கொண்டு உயிரை இழந்துரும். எப்பவுமே நாய் வரம் கேட்குமா, என்ன இவ்வளவு பாதுகாக்கிறாங்க, எனக்கு இவ்வளவு சோறு போடுறாங்க, இந்த குடும்பத்துக்கு மட்டும் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யமன் வந்தா கூட முதல்ல என் உயிரை எடுத்துக்கோ, உனக்கு ஒரு உயிர் காணிக்க தானே வேணும், அது என்ன எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அதுவே வாங்கி உயிரை கொடுத்துட்டு அந்த குடும்பத்தை வாழ வச்சுட்டு போமா. அவ்வளவு வலிமையான அந்த நாய்க்கு கடவுள் அவ்வளவு பெரிய சக்தி கொடுத்திருக்காங்க. அந்த நாய்கள் அந்த வீட்டுக்கு மிகப்பெரிய பாதுகாவலன்.